உங்களுடையது அல்ல, அது தேவனுடைய கருத்துல இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் சொந்த முயற்சிகளின்படி நீங்க என்ன பண்ணாதீங்க, யுத்தம் பண்ணாதீங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்து உங்க சொந்த முயற்சிகளின்படி சாத்தானோடு கூட என்ன பண்ணாதீங்க, யுத்தம் பண்ணாதீங்க. ஏனென்றால் யுத்தமானது கர்த்தருடைய கருத்துல இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். என்ன தெரியுமா? உங்களை நீங்கள் வெறுமையாக்கி உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தேவனுடைய கருத்துல அர்ப்பணித்து, எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்க முடியுமோ அந்த அளவாய் நீங்க என்ன பண்ணுங்க, அர்ப்பணித்து தேவன் உங்களுக்காக கிரியை செய்வதை நீங்க என்ன பண்ணணும், அனுமதிக்கணும். தேவன் உங்களுக்காக கிரியை செய்யும்படி அவரை நீங்க அனுமதிக்கணும். நீங்க அனுமதிக்காத வரையிலும் நீங்க எதுவுமே இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகினால்தான் நீங்க ஜெபித்தும் சபைக்கு ரெகுலராக வந்தும் ஜெபித்தும் எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே இதுதான். அப்ப நீங்க என்ன செய்யணும், தேவன் கிரியை செய்யும்படியாக நீங்க விட்டுணும், அனுமதிக்கணும். நீங்க தேவனை அனுமதிக்காம தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்க போராடக்கூடாது. நீங்க போராடி என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் வார்த்தை இல்லை, தேவன் தான் வார்த்தையா இருக்கிறார்.